ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரி சிறப்பாக இந்த முழு வருடமும் சிறப்பாக அமைவதற்கு ஒரு சின்ன டிப்ஸ், அதாவது பரிகாரம் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு மீன ராசியிலிருந்து சூரிய பகவான் மேஷ ராசிக்கு விஜயம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 இல்லைங்களா? இதுல சூரிய பகவான் என்ட்ரி பார்த்தீங்கன்னாலே எடுத்தவொடனே அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசிக்கு என்ட்ரி ஆகும்போது அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல டச் ஆகுவார். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னும் போதே தாயின் கர்ம பதிவு அப்படின்ற மாதிரி விஷயம். கர்ம நட்சத்திரத்துல அஸ்வினி நட்சத்திரம் தாயின் கர்ம பதிவு வாங்கிய நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம வேத ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தாயின் கர்ம பதிவில் தந்தையாகிய சூரிய பகவான் விஜயம் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்திருக்கு. சரிங்களா? இந்த நேரத்துல நம்ம ஒரு சின்ன பரிகாரம் பண்ணோம்னு வச்சுங்களேன், இந்த வருடம் முழுவதும் மிகச்சிறப்பான நற்பலன்களை, அதாவது தடை தாமதம், பிரச்சனை, ப்ரெஷர், இதுல இருந்து கடன் நிவர்த்தி, சரிங்களா, திருமண சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள், இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு நிவர்த்தியாக நம்மளால வெளியே வர முடியும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். சரிங்களா? என்ன பரிகாரம் பண்ணலாம்? அதாவது பச்சரிசி இருக்கு பார்த்தீங்களா, பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. அதே அளவுக்கு சம அளவுக்கு நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எறும்புகளுக்கு உணவாக கொடுங்கள். அதே மாதிரி உணவு குடிநீர் தானம் ஏழைகளுக்கு பண்றது, இது 2 விஷயமும் நாளைய தினம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். நீங்க ஒன்னா ஒரு வாட்டி செஞ்சுதான் பாருங்களேன், இந்த வருஷம் எப்படிதான் நம்ம தடை தாமதத்துல இருந்து, இவ்வளவு நாள் தடைப்பட்ட காரியத்துல இருந்து நம்ம எப்படி வெளியே வரோம், எந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிருந்தோம், அதுல இருந்து எப்படி வெளியே வரோன்ட்டு நீங்க செஞ்சுதான் பாருங்களேன். குறிப்பா இது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இந்த தமிழ் புத்தாண்டு மட்டும் அல்லாமல் ஒரு மாதமும் தமிழ் மாதம் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, தமிழ் மாதம் ஆரம்பிக்கிற அந்த நாட்களில் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த தானத்தை செய்யுங்கள். கண்டிப்பாக நம்பிக்கையோட செய்யுங்க. எல்லா பிரச்சனையும் வெளியே வருவீங்க. என்ன கெடுதலான தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்ம பிராணாக இருக்கட்டும், சனி பகவான் பேச்சு, குரு பகவான் பேச்சு, ராகு கேது பேச்சு, எது வேணா இருந்துட்டு போகுது, கவலையை விடுங்கள். இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க, வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நான் வெற்றி பெற்றிருக்கேன், அதனால நான் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்றேன். கண்டிப்பா செய்யுங்க. சரிங்களா? வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.